Hi friends, welcome to Aari Wonders. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு bridal blouse தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லீவ்ல தான் நம்ம வர்க் பண்ண போறோம். நான் வந்து இந்த வீடியோவை ரெண்டு பார்ட்டா போடலாம்னு இருக்கேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பெரிய பார்டர் கொடுத்திருக்காங்க இல்லையா, அதுல வந்து என்னென்ன வர்க்லாம் பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு லைன் வந்து chain stitch கொடுத்துட்டேன். இப்போ வந்து செகண்ட் லைன் நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து செகண்ட் லைன் முடிச்சிட்டேன். அப்படியே வந்து டர்ன் பண்ணிட்டு தேர்ட் லைன் வந்து போடுறேன். இப்போ இந்த தேர்ட் லைனும் வந்து நான் ஃபுல்லா போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜர்தோசி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பைப்பிங் த்ரெட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு லோட் பண்ண போகிறோம். இந்த லோடிங் வந்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பாக வந்து டுட்டோரியல் போடுவேன். அது போடுறப்ப வந்து உங்களுக்கு நான் வந்து கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துட்றேன் மறக்காமல். இது பட்டு சாரியோட ப்ளவுஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து நீடில் வந்து குத்தி குத்தி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டாச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து 3 chain stitch போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் லோடிங் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து நான் சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இதை சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்குது இல்லையா, அதுலேயும் வந்து நான் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி வந்து நான் கம்மை வந்து ஸ்லாண்டிங்காக வந்து கம் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்பில் வந்து என்கிட்ட ஸ்டோன் இருக்குது, கோல்டன் கலர் ஸ்டோன் தான். அதை வந்து நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணுற டைப் தான். இது நம்ம ஒட்டிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நார்மல் நீடில் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லாண்டிங்காக சாஞ்சிருக்க மாதிரி பார்த்து விட்டுங்க. ஸ்ட்ரைட்டாக ஒட்டக்கூடாது, சாஞ்சிருக்க மாதிரி ஒட்டணும். வந்து இதே மாதிரி இதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் சாஞ்ச மாதிரி கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி வந்து ஸ்டோன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் வந்து சரியாக ஈவனாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் வந்து chain stone கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்லாம் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து சுகர் பீட்ஸ் வச்சு லைன் கொடுத்தோம்ல, அதே மாதிரி ஒரு லைன் கொடுக்க போகிறேன். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன். ஒரு லைன் வந்து எல்லாத்துலேயும் நான் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து கீழே வந்து என்னெல்லாம் ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி தான் அந்த கோல்டன் கலர் பெரிய பார்டர் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, மேலேயும் அந்த இடத்துலையும் அதே மாதிரி நான் கொடுக்குறேன். கீழே என்னெல்லாம் போட்டனோ அதே மேலேயும் போடுறேன். நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு 5-6 பீட் வந்து லோட் பண்ணிவிட்டு நம்ம கீழே எப்படி ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் மேலேயும் வந்து இதுலேயும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. லோடிங்க்கு மேலே ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸும் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே இருக்க கேப்பில் வந்து சென்டராக பார்த்த மாதிரி ஒரு பீட் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை சுற்றி வந்து ஒரு 6 பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ லாஸ்ட்டாக எடுக்கிற லூப் இருக்கு இல்லையா, அதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்ட பீட் மேலே இந்த மாதிரி போட்டுட்டு கீழே வந்து நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா லாக் ஆகிடும். இதுக்கு வந்து நம்ம இன் நாட் போடுவேன்னா இந்த மாதிரி இன் நாட் போடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு நம்ம இப்போ போட்ட மாதிரி ஃபுல்லாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம். கீழே நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து மேலே வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே போட்ட மாதிரி நம்ம இங்கேயும் போட போகிறோம். ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலாக வந்து இப்படி தான் இருக்குது. அந்த ஃப்ளவர் மாதிரி போட்டோம் இல்லையா, அதுக்கு சென்டராக வந்து ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் அந்த ஒரு ஃப்ளவருக்கு நடுவுலையும் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். மேலே வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.